தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு நம்ம தியானிப்பதற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நம்ம வாசித்து கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்ல போகிற அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த வேதவசனத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் நம்ம வேண்டிக் கொண்டிருப்போம். பலவிதமான வேண்டுதல்கள், ஜெபங்கள் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்திருக்கிறோம். வியாதியோடு இருந்த சூழ்நிலையில், கஷ்டமான சூழ்நிலைகளில், பலவிதமான பாவ போராட்டங்கள் நடுவில், மனச்சோர்வின் நடுவில், கண்ணீரின் நடுவில், பல சூழ்நிலைகளில் நாம் மிகவும் நெருக்கப்படுகிறதான சமயங்களிலெல்லாம் தேவனிடத்திலே பலவிதமான வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நம்ம செய்திருக்கிறோம். ஆனால் நாம் வேண்டுதல் செய்ததான காரியங்கள், நாம் வேண்டிக் கொண்டது நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறது. நாம் நினைத்த காரியங்கள் நிறைய நடக்கலை. நாம் பல வாழ்க்கையை குறித்து பல காரியங்களை நினச்சி வச்சுருந்தோம். ஆனால் நம்ம நினச்ச மாதிரிக்கு காரியம் எதுவுமே நடக்கலை. எல்லாமே வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இன்றைக்கு வேண்டிக் கொண்டதை நினைக்கிறதற்கும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணுமா, செயல்படணுமா? இன்றைக்கி நம்ம தியானிக்கிற வசனம் நிச்சயமாக நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு செய்ய அந்த வல்லவராகிய தேவனுடைய அற்புதத்தை இந்த நாட்களில் காண ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஜெபத்தோடு கவனியுங்கள், விசுவாசத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது, ஒரு திமிர்வாதக்காரன் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அவனை கொண்டு வந்து சுகம் பெறுகிற சம்பவத்தை மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை அவனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த உடனே அந்த கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி அவனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அந்த திமிர்வாதக்காரன்
எதற்காக அங்கே வந்தான், எதற்காக அவன் அங்கே கொண்டு வரப்பட்டான் என்றால் ஒரு சுகத்தை பெற வேண்டும். நிறைய காலமாக திமிர்வாத வியாதியினால் கஷ்டப்பட்டு நடக்கவே முடியலை. அவனை படுக்கையில் தூக்கி கொண்டு வருகிறாங்க. அவனை தூக்கி கொண்டு வந்தவர்களும் இந்த மனுஷனுக்கு எப்படியாகிலும் ஒரு சுகம் கிடைக்கணும், ஒரு விடுதலை கிடைக்கணும், ஒரு அற்புதம் நடந்து வியாதி சுகமடைந்து இவன் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி விரும்பி கொண்டு வந்தாங்க. அந்த திமிர்வாதக்காரனும் அதைத்தான் விரும்பினான், தனக்கு சுகம் கிடைக்கணும், எப்படியாகிலும் இயேசுவினிடத்திலிருந்து ஒரு சுகத்தை பெறணும் என்று சொல்லி தான் வந்தான். ஆனால் அவனுடைய ஆசை, அவனுடைய விருப்பம் சுகம் பெற வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். ஆனால் கர்த்தர் அவனுடைய விருப்பத்தை வேண்டிக் கொள்வதற்கும் நினைச்சதெல்லாம் விட அதிகமான ஒரு காரியத்தையும் அவனுடைய வாழ்க்கையில் செய்தார். என்ன செய்தார்? அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவன் கொண்டு வரப்பட்டது சுகமடைவதற்காக. ஆனால் அவன் பெற்றுக்கொண்டது 2 நன்மைகளை பெற்றுக்கொண்டான். ஒன்று, அவன் சுகத்தையும் பெற்றுக்கொண்டான். சுகத்தை பெறுவதற்கு முன்பதாக அவன் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டான். இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம். நீங்கள் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் ஒரு வியாதி சுகமாகணும், ஒரு கடன் நீங்கணும், ஒரு பிரச்சனை மாறணும், அல்லது ஏதோ ஒரு சின்ன காரியத்தை கொண்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் எதை விட பெரிய தேவை என்னது என்பதை நீங்கள் கேட்காமலே, நீங்கள் வேண்டிக் கொள்ளாமலே உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு தேவன். இந்த மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது என்னங்கிறத ஆண்டவர் பார்த்தார். வெறும் சுகத்தை மாத்திரம் இவனுக்கு கொடுக்கிறது முக்கியமல்ல, இவனுக்கு கொடுக்க வேண்டியது என்ன? பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் அவனுக்கு சுகத்தையும் கொடுத்தார், அதோடு பாவ மன்னிப்பையும் கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சுகத்துக்காக அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக அல்லது ஏதோ ஒரு பண தேவைக்காக, ஒரு பொருளாதார தேவைக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு வீடு கட்டுவதற்காக அல்லது ஏதோ சில பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்காக நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு உனக்கு விடுதலை உன்னுடைய வியாதியிலிருந்து மாத்திரம் உனக்கு விடுதலை இல்லை, உன் கடனிலிருந்து மாத்திரம் உனக்கு விடுதலை இல்லை, உன்னுடைய பிரச்சனையிலிருந்து மாத்திரம் உனக்கு விடுதலை இல்லை, உனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசு தர விரும்புகிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்ததனுடைய பிரதான நோக்கம் நம்முடைய வியாதியை குணமாக்குவதற்காக அல்ல. வியாதி குணமாக்குறது என்பது அவருடைய வல்லமை, அவர் தேவன் என்பதற்காக அவர் செய்யக்கூடிய ஒரு அற்புதம். அது அவரிடத்தில் இது போன்ற ஏராளமான அற்புதம் இருக்கிறது. ஆனால் இயேசு வந்ததனுடைய பிரதான நோக்கம் உங்களை வியாதியை சுகமாக்கி மாத்திரம் அனுப்பிட்டு அப்படி உங்களை விட்டு விடுவதல்ல. உங்கள் வாழ்க்கையில் யாராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒன்றை, யாராலும் எங்கேயும் எதன் மூலமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை, உங்களுடைய சுயமுயற்சியினால் உங்களுடைய சொந்த திறமையினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை உங்களுக்கு தர விரும்புகிறார். அதுதான் பாவ மன்னிப்பு. இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று அங்கே ஆண்டவரே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அப்போ அவன் 2 விதமான நன்மையை பெற்று கடந்து போனான். அவன் பாவ மன்னிப்பையும் பெற்றான், சுகத்தையும் பெற்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியமானது பாவத்தில் இருந்து உண்டான விடுதலை. யார் தர முடியும் இந்த உலகத்தில்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து இல்லாமல் ஆக்கி நரகத்துக்கு அவனை கொண்டு போய் விடுகிறது. மரணத்துக்கு பிறகு அந்த பாவத்தின் சம்பளம் நித்திய நரகாக்கினியாக இருக்க போகிறது. பாவத்திற்கான பலனை இந்த பூமியில் மாத்திரம் இல்லை, அது நித்தியத்தில் தான் பயங்கரமாக அந்த பாவத்தினுடைய விளைவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நித்தியத்தில் தான் அவனுக்கு ஒரு பெரிய அழிவை கொண்டு வருகிறது. இந்த சத்தத்தை
வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, அல்லது ஏதோ ஒரு சோஷியல் மீடியா மூலமாக, நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக, ஏதோ ஒன்று தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் சகோதரனே, சகோதரி, உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பாவத்துக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்காது. ஒரே ஒரு இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. இன்றைக்கி உங்களுக்கு அப்படி ஒரு மன்னிப்பு வேணுமா? பாவம் செய்து வாழ்ந்ததுனால எல்லாரும் முன்னால் நல்லவங்க போல் நீங்கள் காண்பிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச பாவம் உங்கள் சிந்தனையை, உங்களை தூக்கத்தை கெடுத்து, உங்களை சமாதானத்தை கெடுத்து, அந்த செய்த பாவத்தினுடைய விளைவுகளை இன்றைக்கி நீங்கள், உங்கள் சந்ததிகள், பிள்ளைகள் சாபமாக அனுபவித்து கொண்டு இருக்கீங்களா? அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்று, உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு. கர்த்தராகிய இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பார். ரெண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 18, 19 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, நல்ல கவனிங்க, என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அடுத்து நீங்கள் படிக்கும்போது அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டுட்டு அவனுடைய சொத்தெல்லாம் அழித்து நாசம் பண்ணி எல்லாம் கொண்டு போய் கெடுத்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் வெறும் கையுமாக எல்லாவற்றை சுகத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து இன்றைக்கி வெறுமையாக ஒரு அனாதை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறான். வரும்போது அவனுடைய ஆசை என்ன? உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும். இந்த வீட்டில் இளைய மகனாக இருந்தான், அவன் ரொம்ப கனமானவனாக இருந்தான், அவனை தகப்பனை நல்லா வச்சுருந்தார், எல்லாவற்றையும் இழந்துட்டான். இனி திரும்பி வந்து சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், சொத்துக்களெல்லாம் அவனுடைய பங்கெல்லாம் வாங்கி கொண்டு போய் எல்லாத்தையும் அழித்து விட்டான். இனி அவனுக்கிட்ட இந்த வீட்டில் ஒரு ஸ்தானம் இல்லை, ஒரு மானம் இல்லை, அவனுக்கு ஒரு கனம் இல்லை. அந்த வீட்டில் இனி அவன் ஒரு வேலைக்காரன் என்கிற அந்தஸ்தில் இருக்கணும்னு தான் விரும்பி வந்தான். ஆனால் அவனுடைய விருப்பத்தை தாண்டி அந்த தகப்பன் அவன் மேலே அன்பு வைத்து அவனை எப்படி ஆதரிக்கிறார்னா 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்படுகிறான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. இந்த வீட்டில் எனக்கு ஒரு வேலைக்காரங்கிற அந்தஸ்து போதும். நான் வேலைக்காரனாக இருக்க அவன் விரும்பினான். அவன் சொல்கிறான், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியாக சாகிறேன்னு சொல்லி அவன் நிலைமையை உணர்ந்து, தப்பை உணர்ந்து அவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வந்த போது அவனுக்கு அங்கே கனம் கிடைக்காது, மரியாதை கிடைக்காது, தகப்பனிடத்துலேருந்து வரவேற்பு கிடைக்காது. அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக கூட இருந்தால் போதும்னு நினச்சி வந்தான். ஆனால் கடவுள் அவனை அதை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து, அந்த மகனுங்கிற அந்தஸ்தை திரும்பவும் அந்த தகப்பன் கொடுத்து அந்த மகனை உயர்த்தினது போல நீங்கள் ஒருவேளை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன காரியம் எனக்கு நடந்தால் போதும்னு சொல்லி ஏதோ ஒரு சிறு விஷயத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை தாழ்த்தி வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போய் வைக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்முடைய தவறுகளை உணர்ந்து, நம்முடைய பாவங்களை உணர்ந்து, நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தால்
நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை புழுதியில் இருக்கலாம், தூசியில் இருக்கலாம், ரொம்ப தாழ்வான ஒரு இடத்துல இருக்கலாம், எல்லாராலும் மிதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் செஞ்ச தவறுனாலையும் பாவத்தினாலையும் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி உலகத்தில் யாரும் நம்மளை விரும்ப தகுந்த ஒரு நிலை இல்லாத அளவுக்கு நீங்கள் இன்றைக்கு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் நீங்கள் தேவன் அன்றைக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு வரப்போகிற உயர்வு சாதாரணமான ஒரு உயர்வு அல்ல. இந்த உலகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தும், பரலோகத்தில் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் இயேசுவை உங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்து ஒரு வேலைக்காரன் அல்ல, உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு அடிமை அல்ல, உங்களுக்கு கிடைக்கிற ஸ்தானம் என்பது ஏதோ ஒரு ஓரத்தில் உட்கார்ற ஒரு ஸ்தானம் அல்ல. கடவுளுடைய பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ யாராக கூட இருக்கலாம், நீங்கள் எந்த விதமான ஒரு மோசமான வாழ்க்கை கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களை கர்த்தர் அவருடைய பிள்ளையாக மாற்ற விரும்புகிறார். மகளாக, மகனாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்தி இந்த பூமியிலையும் கனப்படுத்துவார், நித்திய வாழ்விலையும், அதாவது பரலோக ராஜ்யத்திலையும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தில் நித்திய காலமாக அவரோடு வாழும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தா, அங்கே பவுலும் சீலாவும் சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாக சிறையில் கொண்டு போய் போடப்பட்டிருக்கிறார். இவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அவங்க வல்லமையாய் பிரசங்கித்த போது அவங்க பிரசங்கத்தை கேட்டு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஒரு சிலர் அவங்க மேலே பொறாமை கொண்டு இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் பிடித்து சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அவங்கள ரொம்ப காயப்படுத்தி, அவங்கள அடித்து, அவங்க உடம்புலலாம் ரொம்ப காயங்கள். இப்படி காயப்பட்ட ஒரு நிலையில் இவங்க சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க 2 பேரும் சிறையில் உட்காந்து கர்த்தரை துதிக்கிறாங்க. எதுக்காக? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறாங்க. பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை நம்ம துதிக்கலாம் என்று சொல்லி அவங்க துதிக்கிறாங்க. அவங்க துதிக்கும்போது அவங்க இருதயத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம்னு நினச்சி ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்தது ஒன்று, நினைத்தது ஒன்று, ஆனால் அவங்களுக்கு கிடைத்தது இதை விட மேலான ஒன்று. இளையகுமாரன் வேலைக்காரனாக இருக்கணும்னு நினச்சான், ஆனால் பிள்ளைங்கிற அந்தஸ்துக்கு வந்தான். திமிர்வாதக்காரன் சுகம் பெறணும்னு வந்தான், பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டான். இந்த பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடல் பாடி ஆண்டவரை தான் மகிமைப்படுத்தினாங்க. ஆனால் நடந்த நிகழ்வு என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 25, 26 வாசிப்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கவனித்து பாருங்கள், ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தணும்னு இவங்க துதிக்க மட்டும்தான் செஞ்சாங்க. ஆனால் நடந்த நிகழ்வு என்ன? அந்த துதி, தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமியவே அசைத்தது. இன்றைக்கி நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய அல்லது சாதாரணமாக நினைத்து செய்யக்கூடிய அந்த துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனை இருக்குது பாருங்கள், அது சூழ்நிலைகளையே அப்படி டோட்டலாக மாற்றிடும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மிராக்கள். சிறைக்குள்ளே கிடக்கிறாங்க, வெளியே வர வழி தெரியலை, இனி இங்கே தான் அவங்களுக்கு முடிவாக போகுது, மரணமே கூட சம்பவிக்கலாம். ஏற்கனவே அடித்து காயப்படுத்தியிருக்காங்க சரீரம் முழுவதையும்.
அப்படி காயப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில் இவங்களால் தேவனை துதிக்க முடிஞ்சதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். அப்படி துதித்தவங்களுக்கு ஆண்டவர் பூமியவே அசைச்சார், சிறைச்சாலையவே அசைச்சார். அடித்தவங்களும் துன்புறுத்தினவங்களும் காவல் பண்ணினவங்களும் ஏற்கனவே இவங்க கூட காவலில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த துதியானது ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்தது. நீங்களும் நானும் இன்றைக்கி ஆண்டவரை துதித்து பாருங்கள். நம்ம துதிக்கிற துதி ஏதோ பாட்டு பாடணுங்கிறதுக்காக பாடுகிற பாடல் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை பாடி குடும்பமாக துதித்து தனியாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி பாருங்கள். அந்த துதி நம்முடைய வாழ்க்கையவே பெரிய அளவில் அசைக்கும், சூழ்நிலைகளை மாற்றும். இப்போ சிறைச்சாலையின் சூழ்நிலையே மாறிற்று. நம்ம யாராவது சிறையில் போயிருந்தால் பயந்து கொண்டு இருப்போம். அவங்க பயப்படலை, ஆண்டவரை பாடி ஆராதித்தாங்க. சிறைச்சாலையின் கதவுகள் ஆமென் திறக்கப்பட்டது. கட்டுண்டவர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு எண்ணி சிறைச்சாலைக்காரன் அவனே தற்கொலை பண்ண நினச்சான். பவுல் அவனை தடுத்து நிறுத்தி கடைசியில் அந்த சிறைச்சாலைக்காரன் பவுல்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று 30வது வசனத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பவுலும் சிலவன் சொன்ன வார்த்தை, கர்த்தராகி இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டார் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறான். பாருங்கள், அடித்தவங்களுக்கு இன்றைக்கி அடித்தவங்கள்ட்டே போய் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்து இந்த பவுலை அடித்த கையினாலேயே அவங்க காயங்களை அவங்க கட்டி அவங்களுக்கு பணிவிடை செய்தாங்க. எவ்வளோ பெரிய மாற்றம்! நினச்சது ஒன்று, நடக்கிறது இன்னொன்று. நீங்கள் நினைக்கிறத விட ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார். எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பாடுகள் வந்தாலும் அது நடுவில் ஆண்டவரை துதிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை பாடுங்க, அவரை உயர்த்துங்க. சங்கீதம் 34:1 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எந்த காலத்திலையும் எக்காலத்திலும் அவரை நீங்கள் துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆராதனை செய்யுங்க, பாடுங்க. கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், அதை கண்டு துவண்டு போயிடாதீங்க. சூழ்நிலை அப்படியே தலைகீழாக ஆண்டவரால் மாற்ற முடியும். தேவனை துதித்து ஆராதித்த பவுலும் சீலாவுக்கும் பெரிய விடுதலை, சிறையில் உள்ளவங்களுக்கு விடுதலை. சிறைச்சாலைக்காரன் அன்றைக்கி குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒரு அடிமையாய் ஒரு சிறையில் போய் கைதியாய் கிடந்தவனை கர்த்தர் எப்படி அந்த சிறைச்சாலைக்காரனையெல்லாம் விட உயர்த்தி வைக்கிறார் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதை செய்ய முடியும். தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களும் ஒரு காரியத்தை, ராஜா செய்ததான சிலையை வணங்க மாட்டேன் அப்படி சொல்லி கர்த்தர் மேல் வைத்திருந்ததான அந்த நம்பிக்கையில் அவங்க வைராக்கியம் கொண்டிருந்ததுனால அவங்கள இப்பொழுது அக்கினி சூளையில் தூக்கி எறிய வேண்டும் என்று ராஜா உத்தரவிட்டிருக்கிறார். அப்படி உத்தரவிட்ட சமயத்தில் அவங்க சொன்ன ஒரு அறிக்கை தான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று அவங்க தைரியமாக சொன்னார். அப்படி சொல்லிட்டு விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்கிறான். எங்களை விடுவிச்சாலும் விடுவிக்காட்டாலும் நாங்கள் ஆண்டவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். அவங்களுக்கு அங்கே விடுதலை கிடைக்குமாங்கிறது உறுதியாக தெரியாது. ஆனால் அவங்க ஒன்று செஞ்சாங்க, நாங்கள் ஆராதிக்கிறத நாங்கள் விட மாட்டோம், தேவனை துதிக்கிறத நாங்கள் விட மாட்டோம். அது எங்கள் வாழ்க்கையோடு கலந்தது. அது வெறும் வாயின் வார்த்தையினால் வருகிறது இல்லை, அது எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வுபூர்வமாய் வரக்கூடிய நன்றி உணர்விலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று. அதை யாருமே தடுக்க முடியாது,
நாங்கள் ஆராதிக்காமல் இருக்கவே மாட்டோம். அவங்க ஆராதித்தார்கள். நடந்தது என்ன? அவங்க ஆராதித்து தேவனை துதிக்கும்போது 3 பேரை தூக்கி அவங்க அக்னியில் போட்டாங்க. ஆனால் என்ன நடந்தது? அங்கே 4வது ஒரு நபராக ஆண்டவர் வந்து அவர்களை காப்பாற்றினார். இவங்க நினச்சாங்களா காப்பாற்றப்படுவோமா என்று? அவங்க சொன்ன வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, விடுவிக்காமல் போனாலும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு, அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தரை நாங்கள் அந்த தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் மேலே உள்ள வைராக்கியத்தை விடாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க. என்னதான் கஷ்டம் வந்தாலும் விடாதீங்க. நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான காரியங்கள் நடக்கும். அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக படித்து பார்த்தீங்கன்னா, அந்த வாலிபர்கள் 3 பேருக்கும் தேசத்தில் ஒரு பெரிய உயர்வே கிடைத்தது. 30 வசனம் சொல்லுகிறது, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். அங்கே அக்கினியில் போய் அழிஞ்சு போகிற ஒரு சூழலில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க நினச்சதெல்லாம் விட அதிகமாக அந்த தேசத்திலேயே அவங்க உயர்த்தப்பட்டார்கள். இதுதான் தேவன். நீங்கள் பூமியில் மாத்திரம் அல்ல, உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்களுடைய எல்லா நிலையிலையும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போக முடியும். நம்ப முடியுமா? உங்களால் நம்ப முடியுமா? யோசேப்பை குறித்து நம்ம படித்தீங்கன்னா 40ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அவனுடைய ஆசை இந்த சிறைச்சாலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். அதுதான். அதை தாண்டி அவன் எதுவுமே யோசிக்கலை. எப்படியாக இந்த சிறையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான். அந்த விளக்கத்தின்படியே அந்த பானபாத்திரக்காரனுக்கு நடந்தது. உடனே அவன் என்ன சொன்னான்னா, உனக்கு நடக்கும்பா, நீ திரும்பவும் ராஜாவுடைய சமூகத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி இந்த பானபாத்திரக்காரன் சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லி அதே மாதிரி அவனுக்கு நடந்தது. நீ உயர்வடையும் போது என்ன நினச்சி என் மேலே தயவு வச்சு நீ பார்வோனுக்கு இப்படி ஒரு மனுஷன் சிறையில் இருக்கிறான்னு சொல்லி எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா மறந்து போனான். யோசேப்பை அவன் மறந்து போனான். 2 வருஷத்துக்கு சென்ற பிறகுதான் அவனுக்கு ஞாபகமே வந்தது. 23 வசனம் சொல்லு, ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பினுடைய ஆசை சிறையிலிருந்து வெளியே வந்தால் போதும், அவ்வளோதான். இனி நான் இந்த சிறையில் இருக்க எனக்கு விரும்பலை. அவன் அப்படி தான் கனவு கண்டிருப்பான், அப்படி தான் யோசிச்சிருப்பான். எனக்கு எப்படியாகலும் இந்த சிறையிலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சா போதும் ஆண்டவரே அப்படின்னு எதிர்பார்த்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு அவன் நினச்சதெல்லாம் விட எவ்வளோ உயர்வு கொடுத்தாரு. 45:8 வாசிக்க கேட்போம். ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும், பாருங்க எங்க கொண்டு போய் பார்வோனுக்கு தகப்பனாகவும், அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். பாருங்க, அவன் நினைச்ச இந்த சிறையிலிருந்து மட்டும் வெளியே வந்தா போதும் அப்படின்னு நினைச்சான். கர்த்தர் அவனை சிறையிலிருந்து மட்டும் வெளியே கொண்டு வரல, அவனை உயர்த்தி பார்வோனுக்கு தகப்பனாக, அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாக, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வார். உங்களை குறித்து நீங்கள் யோசிச்சிருக்கிற கனவு, எண்ணம், விருப்பம், ஆசை எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக பெரிய திட்டங்களை தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம யோசேப்பை போல அந்த கடவுளுடைய வழியில், அவர் காட்டுற பாதையில், அவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பயபக்தியோடு நடந்தால் அந்த உயர்வை நீங்கள் அடைய முடியும்.
அடைய முடியும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்க? வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கணுமா? நீங்கள் இதுவரையிலையும் கண்டுராத ஒரு மேன்மையை நீங்கள் பார்க்கணுமா? நிறைய ஜபங்களே கேட்கப்படாமல் இருக்கணும், கலங்கி நிற்கிறீங்களா? பொறுமையோடு இருங்க, காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்கள்கிட்ட பாவம் இருந்தால் அந்த பாவத்தை இளையகுமாரை அறிக்கை செஞ்சது போல் அறிக்கை செய்யுங்க. திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், போ இனி பாவம் செய்யாதன்னு அவனை அனுப்பினார். பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாக வாருங்க. உங்களுக்கான ஒரு உயர்வு காத்திருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். இந்த உலகத்தில் பாக்கியமான பதவி அதுதான். இந்த உலகத்திற்கு எல்லா பதவிகளும் மரணத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைங்கிற பாக்கியமான பதவி மரணத்துக்கு பிறகு நித்தியத்திலையும் தொடரும். உலகத்தில் இருக்கிற அந்தஸ்து ஆஸ்திகள் எல்லாம் இங்கே முடிஞ்சிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகி பாவ மன்னிப்பை பற்றி நித்தியத்துக்கு போகிறது, அது நிரந்தரமாக அங்கே சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு அற்புதம் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களை உயர்த்துவதற்கு தேவன் போதுமானவர். உங்களை குறித்து பெரிய திட்டம் அவர் வச்சுருக்கிறார். நீங்கள் உங்களை அர்ப்பணித்தா இன்றைக்கி அதை தருவார். நல்ல தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற அற்புதங்களுக்காக நன்றி, அதிசயங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, அவங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செயல்படுவதற்கு நீர் ஆவலாக இருக்கிறதற்காக நன்றி. சீக்கிரத்தில் அப்படியே அந்த நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் சந்தியும். தொலைக்காட்சியின் மூலமாக சோஷியல் மீடியாவில் பார்க்குற அத்தனை பேரையும் ஆண்டவரே நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய நிரந்தரமான சமாதானம் உங்களோடும் குடும்பங்களோடும் இன்றும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.